யாரோ பெற்ற பிள்ளைக்கே பாச கயிறு போட்டதுக்கு பிடிச்சார் ஒரு புடி. என்னது? உதைத்தார். தான் பெற்ற பிள்ளை மேல போட்டா விடுவார் சிவபெருமான்? ஆமா, என் மேல ஒருத்தன் இருந்த இடமே தெரியாம போயிடும். ஏற்கனவே அப்படி ஆயிருக்கும். ஊன்றிய திருவடி சிவன் திருவடி, உதைத்த திருவடி உமையவள் திருவடி. அர்த்தநாரீஸ்வரர் தான் இருந்து உதைச்சாங்க. அம்மா உதைச்சதுனால தப்பிச்சார். சிவன் வச்சிருந்தாருன்னு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கேட அர்த்தம். நீங்க நல்லா பாருங்க. அப்பா கோல் எடுப்பார், அம்மா கடகட கடகட ஓடி போய் ஏண்டா இப்படி பண்ணேன்னு கையில சும்மா பொத்து பொத்து சவுண்டு மட்டும் வரும். சவுண்டு மட்டும் தான் வரும். அது மாதிரி தான் உதைத்தாங்க. அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, கொடும் கூற்று என் செய்யும். அவன் கொடுமையானவனா. சின்ன குழந்தைன்னு பார்க்க மாட்டார், வயசானவன்னு பார்க்க மாட்டார், புது மாப்பிள்ளைன்னு பார்க்க மாட்டார், புது பொண்ணுன்னு பார்க்க மாட்டார், அதே மாதிரி வயதுள்ள இளைஞர்கள்னு பார்க்க மாட்டார், நாளைக்கு கல்யாணம் ஆக போற மாப்பிள்ளைன்னு பார்க்க மாட்டார். எந்த நேரம் முடிந்து விட்டால் சீட்டை கிழிச்சு அவர் கொண்டு போயிடுவார். அதான் அவர் பேரு. அப்ப அவ்வளவு கொடும் கூற்று. நாளைக்கு கல்யாணம் ஆக போற ஒரு 6 மாசம் விடலாம்ல, விடுவாரு? அவர் வேலை முடிஞ்சாலும் வந்துட்டே இருப்பார். அப்போ இங்க சொல்லுகிற பொழுது கொடும் கூற்று எவன் என்ன செய்ய முடியும்? ஏன் எனக்கு முன்னாடி வந்து பாரு முருகன் பெருமான். முருகனை பார்த்த உடனே எவன் என்ன பண்ணுவாரா? வணக்கம் சுவாமி. முருகர் கேட்பாரா என்ன இந்த பக்கம்? இல்ல சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பார்க்கறதுக்கு இங்க நீ வர வேண்டாமா? வரமாட்டியே, பிடிக்கிறதா தானே வருவேன். இல்ல பிடிக்கலாம்